நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 28/11/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 13ஆம் தேதி, நவம்பர் மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 11:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 1:15. மாலை 6:30 7:30. ராகு காலம் 1:30 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தையலம். திதி இன்று காலை 7:27 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று காலை 9:07 வரை சித்திரை, பின்பு சுவாதி. யோகம் இன்று காலை 9:07 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 9:07 வரை போரட்டாத்தி, பின்பு உத்திரட்டாத்தி. மேஷம் ராசினியர்கள். என்ற எதிர்ப்புகள் எல்லாம் ஓரளவு அடங்கிவிடக் கொடுங்க. காரியங்களும் கண்டிப்பாக சிறப்பாக நடக்கும். முயற்சிகள் ஓரளவு முன்னேற்றத்தை கொடுக்கும். நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாகவே இன்று நீங்கள் காணப்படுவீர்கள். தொழிலில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். பணி சிறப்புடன் செயல்படுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். கூடுதல் வருமானத்தை கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள். மனைவியின் அன்பினால் மனமகிழ்வீர்கள். இன்று தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற இடர்பாடுகள் ஏற்பட்டாலும் சரி செய்துவிட முடியும். நண்பர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கடன் கொடுக்கும் பொழுது கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு குறிக்கோளற்ற வீண் அலைச்சல், கூடுதல் உழைப்பும் இருக்கும். தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா என்ற எண்ணம் உருவாகும். தொழில் வியாபாரத்தில் வரவேண்டிய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். வாகனங்கள் மூலம் உங்களுக்கு லாபமும் கிடைக்குங்க. பெண்கள் இன்று யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம். காரியங்களுக்கான கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன அழுத்தம் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். முடிவுகளை தெளிவாக இடுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் கண்டிப்பாக சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியும். மகிழ்ச்சியுடன் வாழ்க்கை வாழ முடியும். மாணவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக கூடுங்க. மனம் இன்று திருப்தி அடையக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு முழு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். வியாபாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். குடும்ப விஷயத்தை பற்றி பிறரிடம் பேச வேண்டாம். வருமானத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். நல்லவர்களை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். வாகனங்கள் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்க கொடுங்க. நல்லதொரு புரிதல் உணர்வு ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும் நாளாக இருக்கக்கூடும். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. பரணி கூடுதல் வருமானத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக இருக்க கொடுங்க. பிரச்சனைகளை ஓரளவு சரி செய்து கொள்ள முடியும். வியாபாரமும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். ஆன்மீக எண்ணங்கள் இன்று மேலோங்கி விட கொடுங்க. கருத்திகை என்று நீங்க சில விஷயங்களை கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். காரியங்களை கொஞ்சம் யோசித்து தான் செய்ய வேண்டியிருக்கும். குழப்பங்களை மட்டும் இன்று சரி செய்து கொள்ளுங்கள். நண்பரிடம் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வீர்கள். சுற்றுலாக்கள் செல்வதற்கான திட்டங்கள் இருக்கும். என்று உங்களுக்கு நீங்கள் கேட்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. மனமகிழும் செய்திகளும் வரக்கூடும். வாகனம் மூலம் உங்களுக்கு லாபமும் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. ரிஷபம் ராசினியர்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். செயல்களின் நியாயம் உங்களுக்கு நிறைந்து காணப்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் சீரான முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட கொடுங்க. கூடுதலாகவே பண வரவு இன்று கிடைக்கக்கூடும். ஊட்டச்சத்து உணவினை உண்டு மகிழ்வீர்கள். என்று குடும்பத்தில் ஏதாவது சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக செயல்பட வேண்டும். மனக்கவலை இல்லாமல் இருப்பது மிக நல்லது. சகோதரர்கள் தகப்பனாரிடம் வீண் விவாதங்கள் ஏதும் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. ரிஷபராசினியர்கள் உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். எதையும் சாமர்த்தியமாக செய்து முடிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். துணிச்சலுடன் சில பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். எதிர்பார்த்த பண உதவி கண்டிப்பாக கிடைக்குங்க. எதிர்பாராத வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடும்.
எதை செய்வது எதை விடுவது என்ற மன தடுமாற்றம் ஏற்பட்டு சரியாகும். பெண்கள் இன்று கோபம் கொள்ள வேண்டாம். காரியங்களை யோசித்து செய்யுங்கள். குழப்பமும் அடைய வேண்டாம். பெண்களுக்கு முழு முயற்சி எடுத்தால் எதிலும் ஜெயிக்க முடியும். வெற்றி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. காதலில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. கவலைப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக உருவாக்கிக் கொள்வீர்கள். பிரச்சனைகளை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். என்று மாணவர்களுக்கு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முயற்சி வெற்றியை கொடுக்கும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கருத்திகை. இன்று குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் சரி கட்டிவிட முடியும். தாய்மாமன் உறவு உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வீர்கள். செயல்களில் நியாயம் நிறைந்து காணப்படக்கூடும். கொடுத்த வாக்கையும் காப்பாற்றிக் கொள்வீர்கள். ரோகிணி. சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. தந்தையிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. எதையாவது யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். விட்டு கொடுத்து செல்வது எதிலும் நல்லது. என்று உங்களுக்கு வியாபாரம் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. எதையும் யோசித்து செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. மிருக சிரிஷம். இன்று நல்லவர்களின் நட்பு ஏற்படக்கூடும். மனசுக்குள் எதையோ போட்டு குழப்பிக் கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. சண்டை சச்சரவுகளில் தயவு செய்து ஈடுபட வேண்டாம். முக்கியமாக மூட நம்பிக்கைகளில் கவனம் கொள்ள வேண்டாம். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. மிதுனம் ராசினியர்கள். என்று நீங்கள் எதையும் யோசித்து செய்வது நல்லது. பேசுவது நல்லது. செயல்களில் கண்டிப்பாக நியாயம் நிறைந்து காணப்படக்கூடுங்க. கூட்டுத் தொழில் ஓரளவு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். கடந்த கால சிரமத்தை பிறரிடம் சொல்ல வேண்டாம். அதிக உழைப்பால் பணி இலக்கு நிறைவேறும். சீரான பணவரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. ஒவ்வாத உணவினை உண்ண வேண்டாம். வெளியூர் பயண திட்டத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று தொழில் வியாபாரம் கண்டிப்பாக வளர்ச்சி பெறும். இதுவரை இருந்த தொய்வு கண்டிப்பாக நீங்கும். பயப்பட வேண்டாம். லாபம் உங்களுக்கு சீராகவே இருக்குங்க. இனிமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். புதிய பதவிகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். எதையும் சாமர்த்தியமாக செய்தால் வெற்றி ஏற்படக்கூடும். செயல்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்களை அற்புதமாகவே செய்து முடிப்பீர்கள். கூட்டுத் தொழில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். வீண் மன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் மாறிவிடக்கூடும். சில பணிகளை நீங்கள் வேக வேகமாக செய்து முடிப்பீர்கள். செயல்களில் உங்களுக்கு வேகம் பிறக்க கொடுங்க. பெண்கள் நம்பிக்கையுடன் போராடினால் வெற்றி நிச்சயம். சில பெண்களுக்கு சுய தொழில் செய்யலாமா என்ற எண்ணம் ஏற்படக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். இறைவன் அருளால் எல்லாம் நல்லபடியாக வரக்கூடும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். காதல் போன்ற விஷயங்களில் தெளிவாக சிந்தியுங்கள். குழப்பம் வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். மன அமைதி கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைய முடியுங்க. மாணவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. நல்லவைகள் நடக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்று கல்வி பற்றிய புரிதலை மட்டும் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். மூட நம்பிக்கைகளில் கவனம் கொள்ள வேண்டாம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். என்று சொன்ன சொல்லை செயலாக்கி காட்டியவர்கள். வெளியூர் பயண திட்டத்தில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். உணவு விஷயங்களில் கண்டிப்பாக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். மிருக சிரிஷம் நட்சத்திரக்காரர்கள் என்ற சிரமங்களை ஓரளவு சரி கட்டி சிறப்புடன் வாழ முடியுங்க. திருவாதிரை. செல்லும் இடங்களெல்லாம் சிறப்புகள் உண்டாகும். சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி நடைபெற முடியும். உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். நெருக்கடிகளை ஓரளவு சமாளித்து விடுவீர்கள். என்று உங்களுக்கு புது புது விஷயங்களில் ஆர்வம் செல்ல கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். எதிலும் உங்களால் ஜெயிக்க முடியுங்க. புனர்பூசம். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கும். பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் வெற்றி ஏற்படக்கூடும்.
கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கு வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு ஏற்ற மிகுந்த நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு சுய கௌரவம் மேலோங்கிவிடக்கூடும். சுறுசுறுப்பும் கண்டிப்பாக உருவாகக்கூடும். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கக்கூடுங்க. மனசுக்குள் அடுத்தவர் மீதான நம்பிக்கை குறையும் பார்த்துக் கொள்ளுங்கள். பணிகளை மட்டும் யாருடனும் இன்று நீங்க தயவு செய்து ஒப்படைக்க வேண்டாம். உங்களால் முடியும் பட்சத்தில் செய்யுங்கள், இல்லையேல் விட்டு விடுங்கள். தொழில் வியாபாரத்தை கருத்தில் கொண்டு கொஞ்சம் எதையும் யோசித்து செய்வது நல்லது. சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபம் வரக்கூடும். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். மந்த நிலை ஏற்பட்டாலும் மாறிவிடக் கொடுங்க. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். நித்திரை கொஞ்சம் தாமதமாக இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீருங்க. கணவன் மனைவிக்கிடையே திருப்தியான உறவு இன்றி காணப்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். என்று எது சரி எது தவறு என்று சிந்தித்து செயல்பட வேண்டும். பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லை கண்டிப்பாக நீங்கும். தைரியம் கூடுங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மையும் இருக்கின்றது. சகோதரர்களால் முக்கியமாக நன்மை இருக்கின்றது. காரிய வெற்றிக்காக போராடுவீர்கள், வெற்றியும் பெறுவீர்கள். பண வரவு சீராக வந்து கொண்டிருக்கும். எதிர்பாலினத்தாருடன் பழகும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் எதிலும் யோசித்து செய்ய வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. காதல் போன்ற விஷயங்களில் தெளிவு வேண்டும். குழப்பம் வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், வெற்றி நிச்சயம். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருக்க பாருங்கள். பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். முக்கியமாக வாக்குவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். தனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் என்று வாதிட வேண்டாம். படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள், அது சிறப்பை கொடுக்கும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று உங்களுக்கு பண வரவு சீராக இருக்க கொடுங்க. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். வியாபாரத்தில் உள்ள மந்த நிலை கண்டிப்பாக மாறும். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. சகோதரிடம் இன்று நீங்க அன்பை வெளிப்படுத்துவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சோதனையும் கடந்து சாதிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பூசம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். என்று ஓரளவு தொட்டது துலங்கும் நாளாக இருக்க கொடுங்க. கற்பனை திறனும் கண்டிப்பாக அதிகரிக்க கொடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். ஆயில்யம். வெளிவட்டார தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். எல்லோர் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். நித்திரை கொஞ்சம் தாமதமாக இருக்க கொடுங்க. எதையோ நினைத்து யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். இன்று ஒரு முறைக்கு இருமுறை எதையும் சிந்தியுங்கள். முடிவுகளை தெளிவாக எடுக்க பாருங்கள். குடும்பத்திடம் கலந்து பேசுங்கள். டக்கென்று வரக்கூடிய முன்கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. சிம்மம் ராசினியர்கள், இன்று ஓரளவு மன நிறைவான நாளாகத்தான் இருக்க கொடுங்க. பிரச்சனைகளை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். கடந்த கால நினைவுகளில் இன்று மூழ்கி காணப்படுவீர்கள். கற்பனை உலகில் இன்று மிதந்து காணப்படுவீர்கள். நண்பரிடம் சொந்த விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பீர்கள். தீர்வுக்கான ஆலோசனை கண்டிப்பாக இருக்கும். தொழில் வியாபார வளர்ச்சி எளிமையாக நிறைவேறும். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. வெகுநாள் தேடிய பொருள் புதிய முயற்சியால் கிடைக்கக்கூடும். இன்று திட்டமிட்டபடி எதையும் செய்து முடிப்பீர்கள். மனோதிடம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. வெற்றி பெறுவதற்கு கடுமையாக இன்று நீங்க உழைப்பீர்கள். முயற்சிகள் அனைத்திலும் சாதகமான பலன் கிடைக்கும். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. நல்லுறவு ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். எதிர்பார்த்த பண வரவும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். செயல் திறமையும் இன்று அதிகரிக்க கொடுங்க. தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். எதிர்பாராத போட்டிகள் கொஞ்சம் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் அதீத முதலீடுகளை செய்யக்கூடிய எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. யோசித்து எதையும் செய்யுங்கள், அது வெற்றி கொடுக்கும். கடன் விவகாரங்களில் மட்டும் கவனம் இருக்கட்டும். பெண்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம், தொடர்ந்து போராடுங்கள். உங்களுக்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். பெண்கள் தயவு செய்து குழப்பத்தை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம், முடிவுகளை தெளிவாக எடுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. கடன் விவகாரங்களை அணுகும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். காதல் போன்ற விவகாரங்கள் கொஞ்சம் மனக்குழப்பத்தை தான் ஏற்படுத்தும், கஷ்டத்தை தான் கொடுக்கும். பின்னர் தான் எப்பொழுதும் முடிவெடுக்க வேண்டும். இப்போதைக்கு தயவு செய்து கோபமான பேச்சை தவிர்த்து விடுங்கள். என்று மாணவர்கள் பிடித்த மாநிலத்திற்கு சென்று வருவீர்கள். கல்வியில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். உயர்கல்வி எல்லாம் பிடித்தமானதாக இருக்க கொடுங்க. கூடுதல் நேரம் உழைத்து கொஞ்சம் படியுங்கள். படித்த பாடங்கள் எழுதி பாருங்கள். முக்கியமாக மாணவ கண்மணிகள் மூட நம்பிக்கைகளில் கவனம் கொள்ள வேண்டாம். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது
மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். இந்த நாள் முதலீடுகள் ஏதேனும் செய்யலாமா என்ற எண்ணம் இருக்குங்க. தொழிலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக உயர்த்திக் கொள்வீர்கள். நாள்பட்ட வியாதியிலிருந்து கண்டிப்பாக விலகி செல்ல முடியுங்க. கண்டிப்பாக நல்ல தீர்வு கிடைக்குங்க. என்று உங்களுக்கு மனோதிடம் கூடிவிடும். நம்பிக்கைக்குரிய நபர்களின் நட்பு கிடைக்க கொடுங்க. பூரம் வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். மனசுக்குள் சந்தோஷமும் ஏற்பட கொடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். உடல் வலி கொஞ்சம் இருக்குங்க. தியானம் போன்ற விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். மன அமைதி ரொம்ப முக்கியம், பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திரம் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். சொந்த பந்தங்கள் வருகை என்று இருக்க கொடுங்க. கூட்டுத் தொழில் ஓரளவு லாபம் கிடைக்கக்கூடும். தீர்வுகளை இன்று ஆலோசனை செய்து எடுப்பது நல்லது. டக்கென்று நீங்க குழம்பிக் கொள்ள வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை யோசியுங்கள். முடிவில் தெளிவாக இடுங்கள். என்று உங்கள் நல்ல மனசுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். கன்னி ராசினியர்கள் என்று காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாக கொடுங்க. எதை நினைத்தும் மனக்கவலை மட்டும் கொள்ளாதீர்கள். உங்களுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சொந்த விஷயத்தை பற்றி பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். எதையும் யோசித்து செயல்படுத்துவது மிக நல்லது. நல்லவர்கள் உங்களுக்கு நட்பாக கொடுங்க. நல்வழி ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. ஊக்கம் தரும் வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தொழிலும் அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடும். வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். நிலவிய பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். பண பரிவர்த்தனையில் பாதுகாப்பை பின்பற்ற வேண்டும். உணவுப் பொருட்களை தரமறிந்து உண்ணுவது நல்லது. என்ற எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. குடும்ப பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வு கிடைக்கக்கூடும். தன்னம்பிக்கை வளரும் நாள் என்றே சொல்ல முடியும். பண வரவும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். வாய்க்கு ருசியான உணவுகளை உண்டு மகிழ்வர்கள். வாக்கு வன்மையும் இன்று அதிகரிக்க கொடுங்க. சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். என்று உங்களுக்கு அறிவுத்திறனும் கை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு பெயரும் புகழும் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினால் கண்டும் காணாமல் இருப்பது ரொம்ப நல்லது. இறை வழிபாட்டில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். விருந்து விழாக்களிலும் கலந்து கொள்வீர்கள். என்று வெளிநாட்டு சுற்றுலாக்கள் செல்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ருசியான உணவுகளை உண்டு மகிழ்ந்து இந்த நாளை இனிமையான நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்கள் இந்த எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியுங்க. உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியுங்க. பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடுங்க. காதல் போன்ற விஷயங்களை நம்பிக்கை கொள்ளுங்கள். வெற்றி என்பது கண்டிப்பாக நிச்சயம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியுங்க. முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். நன்கு பாடங்களை படித்து எழுதி பாருங்கள். அரசாங்க தேர்வுகளுக்கு கூட தயாராகுங்கள். கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கான சூழல் இருக்குங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். என்று உங்களுக்கு மன கஷ்டம் இருந்தது கண்டிப்பாக சரியாகுங்க. பிரச்சனைகளை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். வாக்கு வன்மையால் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். அறிவு திறனும் இன்று அதிகரிக்க கொடுங்க. நண்பரின் ஆலோசனை நல்வழியில் செயல்பட ஊக்கத்தை கொடுக்கும். வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக வரக்கூடுங்க. பெரியவரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கும் செல்ல வேண்டாம். அஸ்தம் நல்லதொரு புரிதல் உணர்வு ஏற்படக்கூடும். வாக்கு வன்மையால் நல்லது நடைபெறக்கூடுங்க. சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ருசியான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகுங்க. நிம்மதி பெருமூச்சு விடும் நாளாக இருக்கக்கூடும். யாரையும் நீங்க அவதூறு மட்டும் பேச வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். சித்திரை யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். நல்ல சிந்தனை என்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நலம் தரும் வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். என்று உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். என்று நீங்க அடுத்தவருக்கும் எடுத்துக்காட்டாக விளைவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் என்று பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நாளாக இருக்கக்கூடும். கடந்த கால நிகழ்வுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களை கூட கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். சமூகத்தில் உங்களுக்கு நல்ல மதிப்பீடு உருவாக கொடுங்க.
நண்பரின் உதவி எளிமையாக கிடைக்கக்கூடும். சக தொழில் புரிவோரிடம் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். எதையும் பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள். இன்று வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லும், பயப்பட வேண்டாம். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. ஓய்வு நேரத்தில் இசை பாடலை ரசித்து மகிழ்வர்கள். இன்று சமையல் செய்யும் பொழுது பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். எதிலும் கூர்மையாக கொஞ்சம் கவனப்படுத்திக் கொள்ளுங்கள். எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டால் மட்டுமே வெற்றி என்பது சுலபமாக்கப்பட்டுவிடும். இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது துலாம் ராசினியர்கள் பொறுமை காப்பது ரொம்ப நல்லது. வாகனங்களை இயக்கும் பொழுது வேகம் வேண்டாம். என்று கவனமாக சில விஷயங்களை நீங்க அறிந்து ஆராய்ந்து செய்வது நல்லது. குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான துணி போன்றவற்றை வாங்கி கொடுப்பீர்கள். ஆடை அலங்கார பொருட்களை கண்டிப்பாக சேர்க்க முடியும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் கண்டிப்பாக நீங்கும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக குறையும். புத்தி சாதுரியமும் இன்று கண்டிப்பாக இருக்குங்க. அறிவுத்திறனும் அதிகரிக்க கொடுங்க. பெண்கள் நம்பிக்கை இழக்காமல் போராடுங்கள், அது போதும். இன்று பெண்களுக்கு அவ்வப்போது முன்கோபம் வெளிப்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் போன்ற விஷயங்களில் தெளிவாக இருக்க வேண்டும். குழப்பம் மட்டும் வேண்டாம். முடிவுகளை தெளிவாக எடுப்பது நல்லது. காதல் வெற்றி நடை போடுங்க. என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அபாரமான செயல்திறன் என்று வெளிப்படக்கூடும். மாணவர்களுக்கு எதிரும் புதிருமாக இருந்தவர்கள் இப்பொழுது நட்பாக கூடுங்க. நன்கு படியுங்கள். படித்த பாடங்கள் எழுதி பாருங்கள், அது சிறப்பை கொடுக்கும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை மட்டும் தயவு செய்து அலட்சியப்படுத்திவிட வேண்டாம். இருசக்கர வாகனத்தில் செல்லும்பொழுது பொறுமையாக சென்று வர வேண்டும். ஓய்வு நேரத்தில் இசை பாடலை ரசித்து மகிழுங்கள். மனதை கொஞ்சம் அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லும், பயப்பட வேண்டாம். சுவாதி. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விட முடியுங்க. என்ற அறிவு திறனும் அதிகரிக்க கொடுங்க. எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மன அமைதியை ஏற்படுத்திக் கொண்டால் வெற்றி என்பது சுலபமாக்கப்பட்டுவிடுங்க. விசாகம். என்று மன தைரியம் உண்டாக கூடும். ஓய்வு நேரத்தில் இசை பாடலை ரசித்து மகிழுங்கள். வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபம் வர கொடுங்க. யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். மனதை தெளிவுபடுத்திக் கொண்டு புத்தி சாதுரியத்துடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். கடினமான பணிகளை சிறப்புடன் செய்து முடிக்க முடியும். வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். வாழ்க்கை வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லுங்க. சமூகத்தில் உங்களுக்கு நல்ல மதிப்பும் கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று நீங்க ஓய்வின்றி உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். சிறு பணிகளையும் இன்று நீங்க கடினமாக கொஞ்சம் இறக்க கொடுங்க. மன ஆறுதலும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கின்றது. கடந்த கால உழைப்புக்கு நல்ல பலனும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நட்பின் பெருமையை இன்று நீங்க உணர்ந்து கொள்வீர்கள். உங்கள் தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நடப்பாகக்கூடும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படக்கூடும். குடும்ப உறுப்பினருக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுக்க முடியும். நல்ல வழியை நோக்கி இன்று ஆர்வம் செல்ல கொடுங்க. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் அனுகூலத்தை பாதுகாத்துக் கொள்வீர்கள். பண வரவு சீராக இருக்கக்கூடும். வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்றுவது நல்லது. இன்று எல்லா பிரச்சனைகளுக்கும் ஓரளவு தீர்வு கிடைக்குங்க. குடும்ப ஒற்றுமையும் பலப்படக்கூடும். வீண் வாக்குவாதங்களை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். மனசுக்குள் ஒருவித உற்சாகம் ஏற்படக்கூடும். வீண் பகை உண்டாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தீ ஆயுதங்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். நண்பரிடம் இருந்து பிரிய வேண்டிய சூழல் இருக்கும். கௌரவ பங்கம் ஏற்படாமல் கவனமாக செயல்படுவது நல்லது. எதிர்பார்த்த பணவரவு கண்டிப்பாக வரக்கூடுங்க. திடீர் சோர்வு கொஞ்சம் இருக்கக்கூடும். அடுத்தவரிடம் வீண் விவாதங்கள் பேசி நேரம் செலவிட வேண்டாம். செயல் திட்டங்களை சிறப்புடன் அணுகுவது நல்லது. பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது மிக நல்லது. கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்லவைகள் ஒரு பக்கம் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. பெண்கள் அந்நிய தேசம் பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். பெண்கள் இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு யோகமான நல்ல நாளாக இருக்க கொடுங்க. காதல் பெரிய பிரச்சனை கொடுக்காது, நம்பிக்கை இழக்க வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க வேண்டும். மகிழ்ச்சி மிக்க சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும்.
இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று மன தெளிவு ஏற்பட கொடுங்க. முடிவில் மிக தெளிவாக எடுப்பீர்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். எல்லா நன்மைகளும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. சிறு செயலும் கடினமாக தோன்றும். இன்று நீங்க குழப்பத்திற்கு மட்டும் இடம் கொடுக்க வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். அனுஷம். மனசுக்குள் உற்சாகம் ஏற்பட கொடுங்க. நிலுவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிரிகள் தவிடுபொடியாக கொடுங்க. வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கவனமாக பணிகள் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். வீண் வாக்குவாதங்களை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. கேட்டை. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். மனசுக்குள் தைரியம் ஏற்பட கொடுங்க. வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. மிதமான பண வரவு கண்டிப்பாக இருக்கக்கூடும். முடிவுகளில் தெளிவு இருக்க கொடுங்க. தீய ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. நட்பாலும் நல்லது நடக்க கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. தனுசு. தனுசு ராசி நேயர்கள், என்று நீங்க பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாக கொடுங்க. முடிவுகள் அனைத்தும் தெளிவாக எடுங்கள், அது போதும். கடந்த கால உழைப்புக்கு நல்ல பலன் எப்பொழுது கிடைக்கும். உங்கள் செயல்திறனை பார்த்து மற்றவர்கள் பாராட்ட கொடுங்க. பிறர் பார்வையில் படும்படி பணம் செலவு மட்டும் செய்ய வேண்டாம். தொழில் வியாபாரம் கண்டிப்பாக செழிக்கும். வாழ்க்கையில் நம்பிக்கையும் பிறக்கக்கூடும். குடும்ப தேவையை எப்படியாவது நிறைவேற்றி விடுவீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறையுடன் செயல்படுவது நல்லது. நல்ல நண்பர்களை இன்று சேர்த்துக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியமும் இன்று பலம் பெற கொடுங்க. குடும்ப பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வும் காணக்கூடும். என்ற மனசுக்குள் உறுதி பிறக்கக்கூடும். எடுத்த முயற்சிகளில் சாதகமான பலனும் கிடைக்க கொடுங்க. உடல் ஆரோக்கியம் படிப்படியாக மேம்படக்கூடும். எதிர்பாலினத்தாரால் நன்மையும் என்று உண்டாகக்கூடும். வீண் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லது. வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழல் நேரிடும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியமும் சீர்படும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலம் நல்ல மதிப்பை இன்று நீங்க பெறுவீர்கள். பெண்கள் இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். முயற்சி கண்டிப்பாக பெண்களுக்கு திருமணையாகும். முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. இன்று காதல் போன்ற விவகாரங்கள் தெளிவை ஏற்படுத்தும். அப்படியே குழப்பங்கள் இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். இன்று எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்றங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மாணவர்களுக்கு உற்சாகம் பிறக்கும். விளையாட்டுத் துறையில் ஆர்வம் இருக்கும். கலைத்துறையை மிகுந்து ரசித்து பார்ப்பீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையுங்க. முயலுங்கள், முடியாதது ஏதுமில்லை. சிறு வயது முதலே கேள்வி ஞானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆன்மீகத்தில் நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. நல்ல நண்பர்களை இன்று சேர்த்துக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியமும் இன்று மேம்பட கொடுங்க. பிரச்சனைகளும் ஓரளவு தீர்ந்து விடக்கூடும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வாழ்க்கையில் உங்களுக்கு புதிய நம்பிக்கை பிறக்கக்கூடும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெற கொடுங்க. செல்வாக்கு கூடும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. போராட்டம். இனிமையான செய்திகள் வரக்கூடும். வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழல் வெளிப்படக்கூடும். வீண் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லது. கடந்த கால உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடையக்கூடும். எதிரிகள் தவிடுபொடி ஆவார்கள். பணியில் இன்று சிறப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் மென்மேலும் வெற்றிகளை குவிப்பீர்கள். உத்திராடம். மனசுக்கு இனிய செய்திகள் வரக்கூடும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். முயற்சிகளில் சாதகமான பலன் இருக்க கொடுங்க. நல்லவர்களை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடும். நல்ல மனசுக்கு நல்லது நடக்கக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மகரம் ராசினியர்கள், இன்று தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொண்டு முன்னேற்றம் அடைவீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கலும் விலகி செல்லக்கூடும். நட்பின் பெருமையை இன்று நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். எதிர்கால வாழ்க்கையில் உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கக்கூடும். தொழில் வியாபாரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். தொழிலையும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான திட்டங்கள் இருக்க கொடுங்க. அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். இன்று தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றம் ஏற்பட்டு சரியாகும். லாபம் கொஞ்சம் குறையக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டிய சூழலும் இருக்குங்க. பொறுப்புடன் எதிலும் ஈடுபடுவது நல்லது. செயலாற்றுவது நல்லது. யாரிடமும் வீண் வாக்குவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். ரகசியங்களை மட்டும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம்.
உடைய கஷ்டங்களை எப்பொழுதுமே யாரிடமும் சொல்ல வேண்டாம். எதையும் கொஞ்சம் பார்த்து பக்குவப்படுத்திக் கொண்டு பேசுங்கள். காதல் போன்ற விவகாரங்கள் கொஞ்சம் மனக்கசப்பைத்தான் கொடுக்கும். இறுதியில் தான் வெற்றி கொடுக்கும். பொறுமை வேண்டும். காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். உங்களுடைய பணியில் கவனம் செலுத்துங்கள். மாணவர்கள் இன்று மிகவும் பொறுப்புடன் செயல்படுவது நல்லது. சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபம் வரக்கூடுங்க. மாணவர்கள் எதையும் யோசித்து செயல்படுத்தினால் மட்டுமே வெற்றி இருக்கும். அதேபோல் இன்று புத்தம் புதிய ஆடை அணிகலன் அணிந்து கொள்வீர்கள். படியுங்கள், நன்கு படியுங்கள். அரசாங்க தேர்வுக்கு தன்னை தயார்படுத்தி கூட கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று உங்களுக்கு எதிலும் வேகம் கூடிவிடுங்க. நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டிய சூழலும் இருக்கக்கூடும். சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. குடும்பத்தில் அடுத்தவரிடம் வாக்குவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். எதிர்கால வாழ்வில் நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கக்கூடும். நட்பின் பெருமையை உணர்ந்து கொள்வீர்கள். வாய்ப்புகளை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். திருவோணம். திட்டங்கள் அனைத்தும் பலிக்கக்கூடும். நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டிய சூழல் இருக்கக்கூடுங்க. வீண் விவாதங்களை மட்டும் தலையிட வேண்டாம். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் தெரிந்து கொண்டு பேசுங்கள். குழப்பம் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. யாரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது மிக நல்லது. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனியமான விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. வெற்றியும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அவிட்டம். சகோதரர்களால் ஒற்றுமை உருவாகக்கூடும். நல்லது கண்டிப்பாக நடக்கக்கூடும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். இன்று நட்பிடம் இன்று அமைதி வெளிப்படுத்துவீர்கள். நிதானமாக செயல்பட்டால் வெற்றி வகை சூடுவீர்கள். உறவினர் வகையில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். தேவையற்ற குழப்பங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். மன நிம்மதி குறையும் பார்த்துக் கொள்ளுங்கள். கும்பம் ராசினியர்கள். என்று நீங்க தனிமை விரும்பியலாக காணப்படுவீர்கள். தன்னம்பிக்கையுடன் தைரியனும் இருந்தால் மட்டுமே வெற்றி ஏற்பட கொடுங்க. மாற்று கருத்து உள்ளவரிடம் பேச வேண்டாம். மன அமைதியை பாதிக்கும்படி எந்த ஒரு செயலும் ஈடுபட வேண்டாம். உடைய நல்ல எண்ணங்களுக்கு நல்லது நடக்கும். கடந்த 2 நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். குழப்பங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் உருவாகின்ற குளறுபடியை சரி செய்ய வேண்டும். சீரான பணவரவு தான் கிடைக்க கொடுங்க. உறவினர் வகையில் செலவுகள் கொஞ்சம் கூடிவிடும். என்று குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான சூழலும் இருக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். பார்த்து பக்குவப்படுத்திக் கொண்டு பேசுங்கள். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது ரொம்ப நல்லது. வீடு வாகனங்கள் வாங்குவதற்கான சூழல் இருக்குங்க. செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது மிக நல்லது. பிள்ளைகளுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்குங்க. எல்லாவற்றையும் லாபம் சீராகத்தான் வரக்கூடும். உங்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வரக்கூடுங்க. நன்மை தீமை பற்றிய கவலைகள் இல்லாமல் தலை நிமிர்ந்து நடைபெறுங்கள். நட்பு வகையில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. என்று சொல்லும் சொற்கள் அனைத்தும் வெல்லும் சொற்களாக கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். முக்கியமாக கும்பராசினியர்கள் கெட்ட சகவாசம் இருப்பினும் தயவு செய்து விட்டொழியுங்கள். தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டு குழப்பம் அடையாதீர்கள். உங்களுக்கான நல்லது கண்டிப்பாக நடக்கும். பயப்பட வேண்டாம். பெண்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் காணப்படுவீர்கள். ஓரளவு ஓய்வாகத்தான் என்று காணப்படுவீர்கள். பணி சுமை இருந்தாலும் அதனை சமாளித்து விடுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன அமைதி பாதிக்கும்படி எதிலும் ஈடுபட வேண்டாம். முக்கியமாக பெண்கள் மூட நம்பிக்கைகளில் கவனம் கொள்ள வேண்டாம். காதல் போன்ற விவகாரங்கள் கொஞ்சம் மன கஷ்டத்தை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். பயப்படாதீர்கள். காதல் கண்டிப்பாக கைகூடும். வெற்றி நடை போடும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். கல்விக்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். நட்பு மத்தியில் தலை நிமிர்ந்து காணப்படுவீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாகவே அமைந்துவிடக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாக்கிவிடுங்க. மனமும் என்று நிம்மதி அடைய கொடுங்க. மனசுக்குள் ஏற்படக்கூடிய கவலைகளுக்கு மருந்து கிடைக்கக்கூடும். என்று பொதுவான சிந்தனைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அரசியல்வாதிகளின் நட்பையும் என்று பெற்றுக் கொள்வீர்கள். சதயம். குழப்பங்களை சரி கட்டி விடுவீர்கள். அனைவரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். மன வேதனைகளிலிருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் வெளிப்படக்கூடும். என்று பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. வெளிவட்டார தொடர்புகளும் விரிவடையக்கூடும். என்று கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க.
கெட்ட சகவாசத்தை மட்டும் அடியோடு ஒழியுங்கள். புரட்டாதி, எதிலும் உங்களுக்கு இனிமை கூடிவிடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்கும். பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பத்தை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். மனதை இன்று சந்தோஷமாக வைத்துக் கொள்வீர்கள். நல்லவர்கள் மூலம் உங்களுக்கு நல்லது நடக்க கொடுங்க. கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்குங்க. இன்று உங்களுக்கு அன்பு பாசம் மிகுந்து காணப்படக்கூடும். நல்ல திட்டங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. மேனம் மேனம் ராசினியர்கள், இன்று சராசரி வருமானத்தை கண்டிப்பாக உயர்த்தி கொள்ள முடியுங்க. அதே போல உங்களுக்கு சந்திராஷ்டிரம் ஆரம்பிக்க இருப்பதினால் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் செயல்பட வேண்டும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இருந்தாலும் பார்த்து பக்குவமாக பேச வேண்டும். சில இடங்களில் நீங்கள் அமைதி காப்பதே ரொம்ப ரொம்ப நல்லது. யாரையும் எடுத்தெறிந்து மட்டும் பேசிவிட வேண்டாம். சில பணிகள் வழக்கத்திற்கு மாறாகத்தான் நடைபெறக்கூடும். இருந்தாலும் புரிந்து கொண்டு பொறுமையுடன் அணுகி வெற்றி பெற வேண்டும். சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். செயல்கள் நிறைவேறுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். கூடுதல் பணவரவு கொஞ்சம் இருக்கக்கூடும். கவனம் இருப்பது வேண்டும். தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும். சரி செய்து கொள்ள வேண்டும். அரசின் சட்டத்திட்டங்களை இன்று தவறாமல் நீங்கள் பின்பற்றுவது நல்லது. வாகனத்தில் செல்லும் பொழுது கூட உடைமைகளை சரிபார்த்து எடுத்து செல்லுங்கள். வாகனத்தில் செல்லும் பொழுது வேகம் வேண்டாம். பண செலவில் சிக்கனத்தை கடைபிடிக்குவது நல்லது. இன்று பெண்கள் நகைகளை இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். எதிர்பார்த்த காரியங்கள் கொஞ்சம் தாமதமாகத்தான் நடந்து முடியும். செலவை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கூடுதல் பண தேவைகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். எப்படியாவது சமாளித்து இன்று வாழ்க்கையை அற்புதமாகவே வாழ்வீர்கள். என்ன ஒன்று சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் என்ன காரியத்தை முதலில் செய்வது போன்ற குழப்பம் இருக்குங்க. யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம். அனைவரையும் அனுசரித்து சென்றால் மிகவும் நல்லது நடக்க கொடுங்க. வீண் மனக்கவலை இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். காரியத்தில் தாமதம் கொஞ்சம் இருக்கும். பொறுத்து கொண்டு பொறுமையாக செயல்படுங்கள். உணவு விஷயங்களை கட்டுப்பாட வேண்டும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் இருக்கும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளிடம் அன்பு கொஞ்சம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளை கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது. எல்லோருடைய நலனிலும் இன்று அக்கறை காட்டுவீர்கள். பெண்கள் வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை நோக்கி தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு பிரச்சனைகள் ஓரளவு திருந்து நிம்மதி ஏற்படக்கூடும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். பெண்கள் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். காதல் போன்ற விஷயங்களில் மிகவும் தெளிவு வேண்டும். குழப்பம் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். மன அமைதி வேண்டும். என்று மாணவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை உண்டு மழ முடியுங்க. கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக வரக்கூடுங்க. மாணவர்கள் இன்று படிப்பில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி. என்று பெரியவரிடம் கொஞ்சம் மதிப்பு கொடுக்க வேண்டும். வார்த்தைகளில் தெளிவு வேண்டும். விட்டு கொடுத்து பேச வேண்டும். வீண் விவகாரங்களை தலையிட வேண்டாம். யாருக்கும் இன்று நீங்க கொஞ்சம் அனுசரித்து செல்வதே சிறப்புங்க. வீண் பகை இருக்கவே கூடாது. உணவு விஷயங்களை கட்டுப்பாட வேண்டும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். கடன் பிரச்சனைகளுக்கு ஓரளவு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். அது மட்டுமில்லை, தேவைப்படும் பட்சத்தில் அதிக வட்டி தொகைக்கு மட்டும் கடன்கள் வாங்கிவிட வேண்டாம். அதனை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். உத்திரட்டாத்தி. என்று நீங்கள் எதிலும் பொறுமையுடனும் செயல்படுவீர்கள். முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். வெளி உலக தொடர்புகளை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்ன ஒன்று அவ்வப்போது சின்னதாக குழப்பம் வரக்கூடும். குழப்பத்தை மட்டும் சரி கட்டிவிட வேண்டும். பெரியவரிடம் எந்த ஒரு கருத்துக்களையும் கேட்டு பின்னர் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. ரேவதி. ஒரு முறைக்கு இருமுறை சிந்தியுங்கள். முடிவுகளை தெளிவாக எடுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். தாய் தந்தையாரிடம் எந்த ஒரு வாக்குவாதமும் செய்ய வேண்டாம். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும். நண்பரிடம் கொஞ்சம் பார்த்து பக்குவப்படுத்தி பேசுங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் யாரையும் நம்பியும் எந்த ஒரு பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம். குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். குழப்பம் இருக்கும் பட்சத்தில் அமைதி காண்பது ரொம்ப நல்லது. தேவையில்லாத விஷயங்களையும் தலையிட வேண்டாம். அதனை மட்டும் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை ஏதும் இல்லைங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.